அடிப்பகுதி, மத்திய பகுதி, தலைப்பகுதி. இதுல அடிப்பகுதி வந்து பிரம்மா, சென்டர் பகுதி வந்து மகாவிஷ்ணு, மேல இருக்கிறது வந்து ருத்ரர், சிவன். அந்த சிவன் இந்த இதுல இருக்கும்போது பகுதி சக்தி, பகுதி சிவன், அப்படி வருது. இது மூணு சேர்ந்தது தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்புல முதல் வந்து பிரம்மாவுக்கு நாம முதல் கால பூஜை. அந்த முதல் கால பூஜையில அவர் தாமரையில செந்தாமரையில் உட்கார்றதுனால அவருக்கு ரோஸ் கலர் பட்டு கொடுத்துரும். அடுத்து விஷ்ணு, மகாவிஷ்ணுவுக்கு வந்து வெண்பட்டு, வெண் துண்டு, அந்த துண்டு பட்டும் போட்டுரும். அடுத்தபடியா தாயாருக்கு பார்வதிக்கு, அந்த அம்மாவுக்கு மஞ்சள் இதுவும் போடுறோம், துண்டும். அதுக்கப்புறம் இப்பதான் அவரு 4வது காலத்துல சிவன் முழுக்க சிவனாவே இருக்காரு. அதனால அவருக்கு அவர் காவி துண்டு, மற்ற அலங்காரங்கள் என்னைக்கும் போல அவருக்கு செஞ்சிருக்கோம். இதுதான். மற்றபடி இந்த மகா சிவராத்திரினா அன்னைக்கு தூங்காம முழிச்சிருந்து சிவனவே ஆராதிச்சிருந்தா நினைச்ச காரியங்கள் கைகூடும். முன்னம் செய்த வினை, பின்னம் செய்யும் வினை, இது எல்லாமே மன்னிக்கப்படும். அவர் பொறுத்தல்வார். அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். முன்னோர்கள் சாபங்கள், பாவங்கள், கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் ஐயாவை இன்னைக்கு முழுசா அவருடைய சிந்தனையிலே, சிவ சிந்தனையிலே இருந்தோம்னால் எல்லா நல்ல காரியங்களும், சுபகாரியங்களும் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பார். இதுதான் இந்த மகா சிவராத்திரியினுடைய தாற்பயம். அம்மா வந்து காமாட்சி அம்மா வந்து தவம் இருக்கிறார். இன்னைக்கு இப்போ நைட்டு இது ஃபுல்லாக இருந்து அப்புறமா தான் அவர் வந்து ஏற்றுக்கிறாரு. கைலாயத்தில் அவர் நிஷ்டையில் கண்ணை பொத்திடுறாங்க. அந்த கண்ணை பொத்துனதுனால அந்த அம்மா வந்து காமாட்சியாக பிறக்கிறான். பிறந்து காஞ்சியில் வந்து அந்த ஏகாம்பர ஈஸ்வரருக்கு தொண்டுகள் செய்து எல்லாம் செஞ்சு பிரளயம் வரும்போது அந்த மணலால் செய்யப்பட்ட அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்சி இது பண்ண செஞ்சதுனால கடைசியில் அவருக்கு அந்த அம்மா சிவனருள் பற்றி திரும்பவும் அவங்க ஒன்றாகிறாங்க. இந்த உலகத்தை இவங்க தான் காப்பாற்றுறாங்க. என்ன அதான் சொல்கிறாங்கல்ல, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய் அப்படின்னு சொல்கிறோம்ல. நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே, தேசனே தேனார் அமுதே, சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கு மாறியனே, நேசம் அன்புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, ஆறா அமுதே அளவிலா பெண்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கியின் ஆறுயிராய் நின்றானே, உள்ளானே இல்லானே. ஓம் நம சிவாய. சிவாய நம.